உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மா சும்மா இல்லை உள்ள வரிசை நம்ம விஷா. வெறும் 3 பொருளில் செய்கிற டர்க்கிஷ் ஸ்வீட் ரெசிபியான basbousa எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெயரை கேட்டோன்னே பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் ரவை வச்சு பண்ணிடலாம். ரவை ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன். எந்த பாத்திரமாக இருந்தாலும் அரை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கிற ரவை, உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிற ரவை கிடைச்சாலும் சரிதான். அடுத்ததான் சர்க்கரை 1/4 கப் போட்டுக்கணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவை எடுத்தீங்களோ அதில் பாதி. நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இருந்தாலும் போடலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 2 சிட்டிகை 1/8 அந்த பாகத்தில் போடணும். நான் இது ஸ்பூன்லேயும் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு. இவ்வளோ தான். இல்லை கையிலன்னா 2 சிட்டிகை போடலாம், அவ்வளோதான். அப்புறமா பாலும் 1/4 கப் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கலந்து பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் பால் கலந்துக்கிறேன். இந்த ரவையும் பாலும் ஒரு 1 மணி நேரம் ஊறணும். நம்ம ஊர் ரவை சில நேரம் பால் அதிகமாக உரியாமல் இருக்கலாம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அதிக பால் ஊற்றிட வேண்டாம் ஒரேடியாக. இப்போ வேறொரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி 1/2 கப் சர்க்கரை சம அளவு போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். சும்மா கரைஞ்சி கொதிச்சா போதும். அடுத்ததாக ஒரு எலுமிச்சையோட ஒரு சின்ன துண்டை நறுக்கி எடுத்துக்கலாம். இதை அந்த கொதிச்சிருக்கும் இல்லையா, அந்த சர்க்கரை தண்ணியில் விட போகிறோம். பாகெல்லாம் ஒன்றும் காய்ச்ச வேண்டாம், சும்மா கொதிக்க வச்சாலே போதும். 2 சொட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த பழத்தை அப்படியே உள்ளே போட்டுடுறேன். இது அது திரும்ப கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவி புரியும். அப்புறமா பாதாம், இதை காலையிலே ஊற வச்சுடுங்க. நான் மறந்துட்டேன், அதனால் பண்ணும்போது தான் ஊற வச்சேன். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு பேக்கிங் பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எல்லா இடத்துலையும் நெய் தடவி வைக்க போகிறோம். சரியாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அந்த பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நெய் நல்லா ஊற்றிருக்கனால ஓரங்கள்லாம் அப்படி நிற்கிது பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்புறமா நமக்கு என்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவத்தில் இதை நம்ம அழகுபடுத்திக்கலாம், டிசைன் கொடுத்துக்கலாம். நான் ஸ்விரில் ஷேப் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே டைமண்டோ இல்லை ஸ்கொயர் சதுரமோ கொடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாதாம் நல்லா ஊறி இருந்தது. நீங்கள் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே சீக்கிரம் ஊறிடும். இப்போ இந்த பாதாம் முடிச்சு எடுக்கிற வரைக்கும் அதோட தோலை இந்த நம்ம என்ன வடிவம் அதில் கொடுத்துருந்தனோ, நான் ஸ்விரில் ஷேப் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் இன்னும் மாறாமல் இருக்குது. இதுதான் பதம். இந்த மாதிரி நீங்கள் என்ன வடிவம் கொடுக்குறீங்களோ, இப்போ டைமண்டோ இல்லை என்ன ஷேப் கொடுத்துருந்தீங்களோ அது மாறாமல் இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் கொடுத்த ஷேப் இப்போ மாற ஆரம்பிக்குது, அதாவது மறுபடியும் தண்ணி மாதிரி ரவை மாதிரி மாறிடுச்சு, நீங்கள் கொடுத்த அந்த ஷேப் நிற்கலை அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், உங்கள் ரவை அதிகமாக குடிக்கலன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் ரவை கலந்துக்கலாம், சரிங்களா? நான் இன்றைக்கி இது அவனில் பண்ணுறேன். 180 டிகிரியில் 40 நிமிஷம் வச்சுருக்கேன். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மேலே நல்லா ப்ரௌன் கலரில் மாறி செம்மையாக தயாராகிருக்கும். நான் இப்போ ஒரு கத்தி வச்சு அந்த ஸ்வெரில் ஷேப்பில் மறுபடியும் திரும்ப குத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா அந்த சர்க்கரை தண்ணி அப்படியே உள்ளே போகும். அதுக்காக இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போவே நான் அந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே அத்தனையும் அப்படியே உறிஞ்சிடும். இதை ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். காலையிலே பண்ணி வச்சிட்டோம்னா இஃப்தாருக்கு சரியாக இருக்கும். ஆனால் என் பசங்க ரொம்பவே அவசரப்படுத்தினாங்க, அதனால நான் உடனே வெட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அப்போவே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் தான் நான் அன்றைக்கி இஃப்தாருக்கு பண்ணியிருந்தேன். இதோட காணொலிகளும் முன்னாடி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய காணொலிகளுக்கான அம்மா சும்மா இல்லை ஒளியில் வரிசை விரும்ப பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.